from Mythili's Music Therapy channel. இன்றைய பதிவிலையும் சோஷியலைசேஷன் சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸில் பழகிறதுனால நம்மளுடைய ஹார்மோனல் பேலன்ஸ் எப்படி சிறப்பாக எடுத்துக்கொள்ளப்படும், சிறப்பாக எப்படி அதை தொடர்ந்து அதே லெவலில் மெயின்டைன் பண்ணுறது எப்படி, சீராக வைத்துக்கொள்வது எப்படி என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். முதல்ல ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னு வரும்போது இம்பேலன்ஸ்க்கு முன்னாடி அது எப்படிலாம் அதனுடைய செயல்பாட்டு திறனில் குறைபாடு வரும் அப்படின்னு சொன்னால், முதல்ல நம்மக்கிட்ட இருக்கிற ஹார்மோனில் நம்ம என்ன செரட்டோனின், டோபமைன், ஆக்சிடோசின், அட்ரீனலின் அதெல்லாம் நம்மளோட ஹார்மோனல் லெவலில் இருக்கும். அதாவது அந்த நியூரல் டிரான்ஸ்மிட்டர்ஸ்க்கு எந்த அளவில் அதுக்கு என்ன ஆக்சிஜன் வேணும்னா ஆக்சிஜன், இல்லை சத்தான உணவுகள், அந்த மாதிரி உணவு வகைகளில் போனோம்னு சொன்னால் இது எல்லாமே இதற்கு தொடர்புடையது தான். ஆனால் இந்த சோஷியலைசேஷன் ஆஸ்பெக்ட்ஸில் நம்ம முதல்ல ஒரு விஷயம் சொல்லலாம். சோஷியல் இன்டராக்ஷன்ஸ் பற்றி நம்மளுக்கு நல்லா தெரியும். எல்லாரோடையும் பழகணும், பழகிறதுல சிறப்பான வார்த்தைகளை பேசணும், அப்புறம் நேர்மறையான வார்த்தைகளை மட்டும்தான் பேசணும், எதிர்மறையான வார்த்தைகளை பேசுவதை தவிர்க்கணும். எப்போவுமே ஸ்பீக் பொலைட், எஃபிமிசம், அப்புறம் டெக்கோரம் ஆஃப் ஸ்பீச் அதெல்லாம் நம்ம கடைபிடிக்கணும் அப்படிலாம் சொல்லிக் கொடுப்போம். இதெல்லாம் ஒரு 6ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைங்களேருந்தே எஃபிமிசம் அப்படின்னே ஒரு பாடம் நடத்தி அந்த பாடத்தில் வாட் ஆர் ஆல் கம்ஸ் அண்டர் திஸ் கேட்டகரி அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆங்கில பாடம் நடத்தும் பொழுதும் சொல்லி கொடுப்பாங்க, தமிழ் பாடம் நடக்கும் பொழுதும் பழகும் விதம், நடந்து கொள்ளக்கூடிய பழகும் விதம், ஏற்புடைய பழக்க வழக்கங்கள் அப்படின்னு சொல்லி கூட ஒரு பாடங்களை சொல்லி தருவாங்க. ஆனால் இது மாதிரி இனிமையாகவும் எளிமையாகவும் பழகுவதற்கு எதெல்லாம் வாய்ப்போ அந்த வாய்ப்பு என்ன பண்ணோம், நம்மளுக்கு நம்மளோட ஹார்மோனல் லெவல், நம்ம பழகக்கூடிய திறமை இருக்கே அதெல்லாம் நம்ம மூளையில் நடக்கக்கூடிய மாறுதல்களுக்கு இது ஒரு முன்னோடியாக, அதுக்கு என்ன நிதர்சனமாக பார்க்கக்கூடிய ஒரு திறன் போல அமையும். முதல்ல ஆக்சிடோசின் அப்படின்னு சொன்னால் இது ஹாப்பி ஹார்மோன்ஸ். இது எல்லாமே ஹாப்பி ஹார்மோன்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஹாப்பி ஹார்மோன்ஸ்னு சொன்னால் முதல்ல ஆக்சிடோசின். ஆக்சிடோசின்றது நம்மளோட இனிமையாக நம்ம யாரோடைய விளையாடுறோம், ஒரு சின்ன குழந்தையோட பேசி சிரித்து விளையாடுறோம்னு வைங்க, அந்த நேரத்தில் நம்ம உடலில் இருக்கிற ஹார்மோன் ஆக்சிடோசினோட குவாலிட்டி ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். அப்புறம் நம்ம சின்ன குழந்தைய சேர்த்து கட்டிக்கிறோம், விளையாடுறோம். அதுக்கு இப்போ பொம்மையை யாராவது சின்ன குழந்தைக்கு வாங்கி கொடுக்கறது தவறுன்னு சொல்லுவோமா? நிச்சயமாக சொல்ல மாட்டோம். அந்த குழந்தைக்கு விளையாடுறதுக்கு பொம்மை வாங்கி தருவோம். அந்த பொம்மை நிஜமானது இல்லை, அது ஒரு சாமான், ஒரு கருவி தான் விளையாட்டுக்குன்னு நமக்கு தெரியும். ஆனால் அந்த குட்டி குழந்தைக்கு தெரியுமா? ஒரு 3 வயது 30 மாதம் இல்லை 35 மாதம் இருக்கிற ஒரு குட்டி குழந்தைக்கு அது தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. அது நிஜம் நினச்சிக்கும். அந்த குழந்தையும் தூக்கப்படுத்தும், அதை குளிப்பாடுத்தணும், அதுக்கு தலைவாரி விடு, அதுக்கு சொக்கா நெஜர் போட்டு விடு அப்படின்லாம் நம்மளை கேட்கும். ஆனால் நம்ம குழந்தைங்க அதனோட எண்ண ஓட்டங்களை தடை சொல்லாமல், ஆமாம் நிச்சயமாக தான், அதுக்கு நம்ம தலை வரலாமே, நீ குளிச்சிட்டியா, நீ போய் முதல்ல குளிச்சுட்டு வா, அதுக்குள்ளே நான் பொம்மையை ரெடி பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொன்னால் குழந்தைய குளிக்கிறதுக்கு வரும். இந்த பொம்மையை ரெடி பண்ணலான்னா குழந்தையா அந்த பொம்மைக்கு தகுந்த மாதிரி அதற்கும் என்ன சீரான உடை உடுத்தி தலைவாரி சிறப்புப்படுத்தினா அந்த குழந்தைக்கு ரொம்ப அபரிமிதமான சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷத்தை பார்த்து நமக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அப்படின்னா அந்த நேரத்தில் பாடியில் ஆக்சிடோசினோட லெவல் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த மனம் விட்டு சிரிக்கிறது இல்லையா அந்த குழந்தை, இன்னொருத்தரோட சிரிப்பை பார்க்கும் பொழுது கூட நம்மளோட பாடியில் இருக்கிற ஆக்சிடோசின் லெவல் அதிகமாகும். அதனால்தான் நோய் விட்டு போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும், மனம் விட்டு சிரிக்கணும். பெரிய அளவில் சிரித்தா நம்மளுக்கு என்ன பண்ணோம், நோய் விட்டு போகும். எதுக்கு நோய் விட்டு போகும்னு சொன்னால், அப்போ தான் நோயில் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். நோய் எதிர்ப்பு சக்தி ஆகணும் என்ன சொன்னால் சிறப்பாக சிரிக்கணும். சிறப்பாக சிரித்தா நோய் எதிர்ப்பு சக்தி வந்துச்சுன்னு வைங்க, நோய் நம்மளை அணுகாது, நோய் அண்டவே அண்டாது. அதனால தான் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த பழமொழி வந்ததுக்கு காரணமே இதுதான். இதை நம்மளுடைய முன்னோர்களுக்கு ஏற்கனவே நல்லபடியாக தெரிஞ்சிருக்கு. இப்படி வேணால் சொல்லியிருக்க மாட்டாங்களோ, நம்மளுக்கு ஆக்சிடோசின் ஒன்று இருக்குது அதெல்லாம் போகிறதுன்னு நம்ம கேட்டிருக்க மாட்டோம், நம்மளுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. அவங்க நினைப்பாங்க நம்மளுக்கு தெரிஞ்சது, அதுபோல் நம்ம பிள்ளைங்களுக்கும் வாரிசுகளுக்கும் தானாக தெரியும்னு நினச்சிருப்பாங்க. அதுதான் காரணம். தெரிஞ்சுக்காதது நம்மளுடைய பிழை தான் அப்படின்னு நம்ம அந்த வி ஷுட் டேக் இட் இன் த ரைட் ஸ்ட்ரைட் அப்படின்னு இருக்கணும். அதே மாதிரி டோபமைன் அப்படின்னு சொன்னால் அது என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால், அது நம்ம ஒரு வேலையை முடிக்கிறோம். இப்போ கையில் ஒரு வேலை வச்சுட்டு இருக்கோம், 4 பேஜ் ஹோம்ஒர்க் எழுதணும், ஹேண்ட் ரைட்டிங் எழுதி முடிக்கணும். எழுதி முடிச்சுட்டோம், எந்த விதமான தடங்களும் இல்லாமல், எந்த விதமான பின்னிங் வேர்ட்ஸ், கன்னிங் வேர்ட்ஸு, அப்புறம் ஹர்ட்டிங் வேர்ட்ஸ் அது எதுவுமே இல்லாமல் வேகமாக அந்த வேலையை ஒரே கவனத்தோடு எழுதி முடிச்சுட்டோம்னு சொன்னால், கையில் கொடுத்துருக்க ஒரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணினா ஒரு மனசில் ஒரு திருப்தி வருது பாருங்கள், அப்பா நம்ம முடிச்சுட்டோம் அப்படின்னு.
அந்த மாதிரி நேரத்தில் அந்த மாதிரி உணர்வுகள் மேலோங்கி இருக்கும் பொழுது நமக்கு என்ன செய்யும், உடல்ல வந்து டோபமைன் லெவலோட அதிகமும் அதனோட குவாலிட்டியும் இருக்கும், மேம்பட்டு இருக்கும். இது வந்து ஸ்கூல் போகிற பசங்களுக்கு ஹோம்ஒர்க் எழுதுறதுக்கு மட்டும் இல்லை, ஈவன் ஃபார் ஹோம் ஃப்ரண்ட்டில் இருக்கிறோம் நம்ம வந்து ஹோம் மேக்கர் தான் அப்படின்னா அந்த அன்றைக்கி உள்ள காலையில் உள்ள டாஸ்க் இருக்கு இல்லையா, பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் தயார் பண்ணி கொடுக்கணும். அவங்க பிள்ளைங்க எல்லாரும் போன வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு சாமி கும்பிடுறதுக்கு முன்னாடி சில வேலையெல்லாம் செய்யணும், சாமி கும்பிடணும் அப்படின்னா இந்த வேலையெல்லாம் அப்பப்போ கொடுக்குற டாஸ்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது அந்தந்த டைமுக்கு இருக்க டைம் பீரியடுக்கு லஞ்சு தயார் பண்ணோம், மத்தியானம் 2 மணிக்குன்னா காஃபி டிஃபன் தயார் பண்ணோம், ராத்திரி 8 மணிக்குள்ள டின்னருக்கு வேணுன்ற டிஃபன் தயார் பண்ணோம் அப்படின்னா அந்தந்த கையில் இருக்கிற டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணும்போது இன் டைம் ஆன் டைமில் ஒரு சில வேலையெல்லாம் பண்ணுறோம் இல்லையா, அப்படி செய்யும்பொழுது அப்பொழுதும் உடலில் என்ன இருக்கும், அந்த டோபமைன் லெவல் என்ஹான்ஸ் ஆகிருக்கும், மேம்பட்டு இருக்கும். அதே மாதிரி டோபமைன் செரட்டோனின்றது என்ன இருக்குன்னு சொன்னால் ஆக்டிவாக இருக்கிறதுக்கு சிறப்புப்படுத்தும். அப்போ சிறப்புப்படுத்தணும்னு சொன்னால் நல்ல ஒரு பிரிஸ்க் வாக், நேச்சுரல் அட்மாஸ்பியரில் ஒரு தெருவில் இல்லை நம்ம வீட்டு மாடியில் அப்போ என்ன செய்யலாம், நம்ம வேகமாக நடந்து பழகினாலே நம்மளுக்கு வந்து பாடியில் செரட்டோனின் லெவல் சிறப்பாக இருக்கும். நம்மளுக்கு பிடித்தமான உணவு வகைகளை சாப்பிட்றோம், திருப்தியாக சாப்பிட்டு முடிக்கிறோம், அப்போவும் செரட்டோனின் லெவல் அதிகமாக இருக்கும். அப்புறம் சூரிய வெளிச்சத்தில் நடக்கிறோம், சூரிய வெளிச்சத்தில் சிறிது நேரம் அமர்ந்திருக்கிறோம், அப்போ கூட என்ன பண்ணோம், செரட்டோனின் லெவல் என்ஹான்ஸ் ஆகும். இதெல்லாம் ஹாப்பி ஹார்மோன்ஸு. அப்போ நம்மளுக்கு என்ன பண்ணோம், போதுமான அளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கணும், உடலில் புத்துணர்ச்சி இருக்கணும், செய்யக்கூடிய வேலைகளில் மனம் ஒரு என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் திருப்தி அடையணும் அப்படின்னு. அதுபோல் என்டார்ஃபின் செக்ரேஷன்ஸ் அப்படின்னு சொன்னால் என்ன தெரியுமா, அது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். அப்புறம் உடம்புல இருக்கிற ஒரு ஒரு புண்ணு, ஒரு கட்டு இருக்கு, கட்டு ஊண்டு அப்படி இருக்குன்னு வைங்க, அது வந்து சீக்கிரமாக அது குணமாகணும். அப்போ நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கணும். அதே சமயத்தில் சலீவரி இம்யூனோ குளோபலின் ஏ அப்படின்னு ஒன்று இருக்கு. அப்படின்னு சொன்னால் அந்த சுரப்பி அந்த ஹார்மோன் சிறப்பான அளவுக்கு இருந்தால் தான் நம்மளுக்கு என்ன பண்ணோம், ஒரு சர்ஜரி ஆகிருக்கு, அந்த புண்ணெல்லாம் ஹீல் ஆகணும், ஊண்டு ஹீல் ஆகணும்னு சொன்னால் அந்த என்டார்ஃபின் செக்ரேஷன்ஸ்க்கு இது பயனாகும். எது, இசையை தொடர்ந்து கேட்கும் பொழுது. மியூசிக் தெரப்பியை நம்ம வந்து பாசிவ் லிசனிங்கில் எடுத்துகிட்டு வரும்பொழுது என்டார்ஃபின் செக்ரேஷன்ஸை அதிகப்படுத்தும். அது வந்து நம்மளோட சர்ஜிக்கல் ஊண்டு மட்டும் இல்லை, ஈவன் அதர்வைஸ் எங்கேயான ஒரு அடிபட்டு இருக்குது, அது வந்து ஃப்ராக்சர் ஆகிருக்கு, அதுக்கு வந்து சூச்சர்ஸ் போட்டிருக்கு, அப்புறம் வந்து நம்மளுக்கு அது ராடு வச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் அந்த போல் இருக்கிற ஊண்டு ஹீல் ஆகிறதுக்கு என்டார்ஃபின் செக்ரேஷன்ஸ் இஸ் அத்தியாவசியம். அப்போ அந்த அத்தியாவசியத்தை மேம்படுத்தணும் இல்லையா, குவாலிட்டி வைஸ் அதிகமானால் தானே சீக்கிரமாக விரைவாக அது வந்து குணமாகும். அப்போ விரைவாக குணமாகிறதுக்கு தொடர்ந்து இசையை சில வாரங்களுக்கு கேட்டுக்கொண்டே இருந்தால், பாசிவ் லிசனிங் அப்படி இருந்தால் அப்போ வந்து என்ன பண்ணோம், என்டார்ஃபின் செக்ரேஷன் அதிகமாகும், அந்த ஹார்மோன் அதிகமான அளவில் மேம்பட்டு சுரக்கும் பொழுது நம்மளுடைய ஊண்டு ஹீலிங் ஃபாஸ்டராக நடக்கும். ஸோ இது எல்லாமே இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பற்றி இப்போ சொன்னமே, இது எப்படி திடீர்னு தனி மனிதனாக்கா ஒரு யாரோட பழகாமல் இருந்தால் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை. நம்ம வந்து சோஷியல் இன்டராக்ஷன்ஸில் நம்மளை சிறப்பாக பங்கு பற்றி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத உறுதி செய்யறதுக்கு கூட இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து இந்த சீர்படுத்த முடியும். அவங்க ஹார்மோனை வந்து பேலன்ஸ்டு செக்ரேஷனுக்கு வச்சுக்க முடியும். இது எப்படிங்கிறத அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இந்த பதிவில் வந்து இதோட நிறுத்திட்டு இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பதிவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.